ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 6 பேர் இருந்தாங்க. அந்த 6 பேரில் விஜய் வர்மா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. ஸோ மேபி இன்னைக்கு நைட் இல்லை நாளைக்கு மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அப்படி யார் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட் அண்ட் எண்டில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, அதை தாண்டி யார் டைட்டில் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஓட்டிங் அனலைசிஸ் மூலமாக வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு அன்அஃபிஷியல் போலிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள் தான். ஸோ அதனால் நீங்கள் அஃபிஷியலாக ஓட்டிங்ஸ் போய் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் ஹாட் ஸ்டாரில் போடுங்க. அப்படி இல்லைனா மிஸ்ட் கால் கொடுத்து உங்களுடைய ஓட்டிங்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் அர்ச்சனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,70,895 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51.44% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51.99% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்தே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருந்தாங்க. அண்ட் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன்லையும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத நீங்களே வந்து நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் போலேருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள் தான். அதை தாண்டி வந்து மாயா அவர்களை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறதாக சில நியூஸஸ் எல்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து ட்ரஸ்டடான இடத்துலேருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிக்குவோம். அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 82,677 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.94% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.87% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய மணிச்சந்திரா அவர்கள். ஸோ மணிச்சந்திராவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அது தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன் பிடிக்கிறது அப்படிங்கிறதும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அன்அஃபிஷியல் போலில். ஸோ அவ்வளோ தூரம் மக்கள் வந்து விரும்புறதுனால மட்டுமே மணிச்சந்திரா அவர்களுக்கு இவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்தில். ஆனாலும் இதை சரிவர வந்து பயன்படுத்துவாங்களா அண்ட் விஜய் டிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான தீர்வை தருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை நம்ம வந்து ஃபேராக பண்ணுவோம் இல்லை அன்ஃபேராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரலையும் எந்த விதமான சேஞ்சஸும் வந்து நடக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 58,458 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.39% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.22% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வரவேற்புகள் வந்து இருந்திருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் வரவேற்புகள் வந்து இல்லாத காரணத்தினால 3வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சளைச்சது இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். 3வது பொசிஷன் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கௌரவத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த டாப் 5 அப்படிங்கிறதும் ஒரு வேறு லெவலான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இவர் நினச்சிருந்தாருன்னா இன்னும் கூட மேலே போயிருந்திருக்கலாம். பட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமை கொஞ்சம் ட்ராக் மாற்றி கொண்டு போனதுனால இப்போதைக்கு 3rd பொசிஷனில் வந்து இருக்கார். அவ்வளோதான், இந்த வாரத்தோட முடியவும் போது. ஸோ 3வது பொசிஷனில் தான் முடிக்கவும் போகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்து 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 53,833 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.42% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.33% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மாயா அவர்கள். ஸோ மாயாவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல வாக்குகளெல்லாம் வாங்கியிருந்தாலும் கூட 4வது பொசிஷனில் இருக்கிறதின் காரணமாக டைட்டில் அடிப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் தான். பட் வேறு விதமான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போயிட்டுருக்கிறதாக அஃபிஷியலான நியூஸஸ் அண்ட் ட்ரஸ்டடான நியூஸஸ், அதுவும் பெரிய பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாயா தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் வந்து மாயாவுக்கு ஓட்டு போட்டிங்களா இல்லை வேறு யாராக்காவது வந்து ஓட்டு போட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுவோம்.
ஒருவேளை நீங்கள் மாயாவுக்கு வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஸோ தயவு செய்து சொல்லுங்கள், நானும் வந்து புரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ தூரம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் விஷ்ணு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40,276 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.77% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.73% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய விஷ்ணு அவர்கள். ஸோ விஷ்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து லாஸ்ட் பொசிஷனில் வந்து இருக்கார். மேபி நாளைக்கு வந்து எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விஷ்ணு தான் எவிக்டாகி வெளியே போகிறாரு அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்துக்கள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ விஷ்ணு போனாலும் பெரிய எஃபெக்டிவோ டிஃபெக்டிவோ எதுவுமே பிக் பாஸ் சீசன் 7க்கு வந்து நடக்க போகிறதில்ல. அண்டு ஹீ வில் பி ஹாப்பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்ததே வந்து ஒரு பெரிய அளவில் சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் தான் அவர். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து வின் பண்ணார். இந்த டிடிஎஃப் வின் பண்ணதின் காரணமாக ஒவ்வொருத்தரும் அவங்கள போட்டு ட்ரோல் பண்ணி அடித்து துவைச்சி நாஸ்தி பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பாக வந்து இந்த புள்ளி கேங்கு. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி அர்ச்சனா ஒரு லெவலில் வந்து இருக்காங்க, அவங்க அதிகப்படியான வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்லணுமோ அவ்வளோ தூரம் சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பிஆர் ஓட்ஸு, பாட்ஸ் ஓட்ஸு ஏதோ வந்து பெருசாக வந்து பண்ணுறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கன்சல்டன்ட்லாம் வச்சு இவங்க வந்து ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு நாரடிச்சாங்க. ஸோ இது எங்கிறது நீங்கள் கவனிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ப்ரோ டிடிஎஃப் வின் பண்ணது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பூதம் அந்த முயல் டாஸ்கில் வெற்றி பெற்றுட்டாரு. இவங்கெல்லாம் ஏதோ விட்டு கொடுத்தா அவர் வெற்றி பெற்ற மாதிரி இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணி சீன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தை வந்து பண்ணாங்க. அது எவ்வளோ தூரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரம் எல்லாமே அதை சொல்லி காமிச்சிட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரமும் இதை கடத்துனது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப்லாம் ஒரு விஷயமா, அவனே ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு லூஸு, அவன் ஒரு மென்டல், அவன் மனுஷனே கிடையாது, அவன் டிடிஎஃப் வின் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா, அது ஒரு இதே இல்லை, அவன் விளையாடுறதெல்லாம் ஒரு கேமே இல்லை, அவன் ஒன்று மனுஷனே இல்லை, அவன் ஒரு கேவலமானவன், அசிங்கமானவன், ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெற்றியை வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து மக்களை கொண்டாடவே விடாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நமக்கே வந்து சில நேரங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆமாம் இல்லை இந்த பையன் இப்படி தான் பண்ணிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் அர்ச்சனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஆர் ஓட்ஸு பாட்ஸு ப்ரொமோட்டர்ஸு கன்சல்டன்ட்டு ஃபேக்கு அப்படின்னு மாறி லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் விஷ்ணுவோட விஷயத்துக்கு தான் நான் கனெக்ட் பண்ணி சொல்லணும். ஏன்னா அதுதான் கரெக்டும் கூட. விஷ்ணு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நீங்கள் எப்படினாலும் விளையாடலாம். ஏன்னா அங்கே தெர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு ஹவ் டு ப்ளே. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படினாலும் வின் பண்ணுறது தானே அந்த கேமே. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அதை அப்படியே ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவன் ஏதோ வந்து லக்கில் ஜெயிச்ச மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேவலமான கேம் ப்ளே பண்ணுறதுல இவங்கெல்லாம் வந்து தலை சிறந்த ஆட்கள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.